ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரிப் வ்ளாகோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சத்தமா ம் ம் ஆ ஆ மலையிலேருந்து ம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தன்வா ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ரைம் மாதிரி சொன்னாரா? நீங்கள் அவர் சொல்கிறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் போன செகண்ட் பிளேஸ் வந்து கொடைக்கானல் தான். கொடைக்கானல் பற்றி ஒரு சில விஷயங்கள் அவராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரைம் மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. குச்சி குச்சியாக இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட அவுட் வியூ தான் இது. நாங்கள் வந்து ஒரு 10 o'clock போல் வேனில் வந்து கிளம்பிட்டோம். 10 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நியர்பையாக எங்கெங்கே பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு பார்ட் 3ல் வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே போய் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த பிளேஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா கொக்கர் வாக்ஸுங்கிறது வந்து என்னென்னா வாக்குன்னா என்னென்னா லெப்டினன்ட் கொக்கரின்ங்கிறவரோட பேர் தான் வந்து இந்த இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. 1872 வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வாக்கிங்கை விரும்புகிறவங்க, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு அழகான வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகான பிளேஸ் வந்து இது. லெப்டினன்ட் வந்து இந்த இடத்துல வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தவர் தான் இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து, அதாவது ஹில்ஸ் அந்த இடங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வாக் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 rupees. மொபைல் வச்சுருந்தா வந்து 10 rupees வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்காகனா வந்து இப்போ எல்லாருமே மொபைல்லேயே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்ததுனால வந்து மொபைலுக்கும் இப்போல்லாம் வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தன்வா இப்போ ஒரு ராக் மேலே ஏறுறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இதை கண்டுபிடிச்ச லெப்டினன்ட் கொக்கரின் பேரும் வந்து இதை கண்டுபிடிச்ச வருஷம் 1872 அதையும் வந்து அங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக தன்வா மேலே ஏறி உட்காந்துட்டா பாருங்கள். நான் கண்டிப்பாக நினச்சே பார்க்கல தன்வா மேலே ஏறுவார்னு. பயந்துட்டு கீழே இறங்கிடுவார், இல்லை மேபி மிஸ் ஆகிடுவாருங்கிற மாதிரி கூட நினச்சேன். பட் வந்து அவ்வளோ அழகாக ஏறினோன்னே தன்வா அப்பாவுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்களும் மேலே ஏறி போய் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. இந்த இன்ஸ்டண்ட்டை வந்து பார்த்த உடனே என் மைண்டில் தோணுன ஒரு விஷயம் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும். ஒரு குழந்தை நம்ம கையிலே இருந்து வளர்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கட்டத்தில் அவங்க கையை நம்ம விட்டு தான் ஆகணும். விடாமல் நம்ம கைக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் வந்து எப்படி அந்த கையை வெளில எடுக்கிறதுங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். நமக்கும் வந்து அந்த கையை விடணுங்கிற மைண்டே இருக்காது. பட் வந்து நான் வந்து என்னோடய மைண்டை கொஞ்சம் தெளிவாக்கிக்கிட்டேன் இந்த டைமில். என் குழந்தை வந்து என்னை விட்டு கொஞ்சம் விலகி அவன் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால அவளை வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ்க்கு அனுப்பணும்ல, அந்த ஒரு மைண்டுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் ஆக்கிக்கிட்டேன். என்ன அப்படியே பக்கத்தில் வந்து நம்மளோட வியூஸையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இந்த இடங்களை வந்து நாங்கள் ரசித்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இதை பார்த்து ரசிங்க. ஒரு அழகான ஒரு சில்னஸோட பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. ஃப்ளோர்லலாம் கால் வைக்கவே முடியல. ஃபுல்லாக வந்து செப்பல்ஸ் தான் போட்டுகிட்டே தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. காதெல்லாம் அடைக்கும், சில டைம் பேசுகிறது கூட கேட்காது, அந்தளவுக்கு சில்னஸாக இருந்துச்சு. பட் வந்து இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிட்டி ஏரியாவுக்குள்ளே ரஷ்ஷஸ்லேயே இருந்திருந்து அந்த சூடு காற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த இடத்த வந்து ஒரு அழகாக ரசிக்கலாம். இதில் ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டிருந்தது நாங்கள் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே ஸ்வெட்டர்ஸே இல்லாமல் இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இந்த பிளேசஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வெட்டர்ஸ், அப்புறம் கேப்ஸு, பேபிஸ் கேப்ஸு, அப்புறம் கேப் வித் ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பேக் இருக்குது, ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு.
குட்டி குட்டி இந்த விக்கிரகங்கள், லவ் பேர்ட்ஸு, இந்த இன்னும் நிறைய இந்த ஹார்டின்ஸ் மாதிரி போட்டது எல்லாமே நிறைய அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸ்நாக் ஐட்டம்ஸ், காஃபி டீ, ஐஸ்கிரீம்ஸு, கன் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து அங்கே நிறைய வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்க. ஸ்வெட்டர்ஸ்லாம் விதவிதமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பிளேஸ் பாருங்கள், வாக்குங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்க. மேக்ஸிமம் இந்த ஹில் ஸ்டேஷன் நான் பார்த்த வரைக்கும் வந்து பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேப்பர்லேயே தான் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஃபீலிங்கும் இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி மாறினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எடுத்த ஒரு சில பிக்சர்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தன்வாவுக்கு வந்து ஃபீவர்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அவ்வளோ டக்குன்னு பறந்துருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தன்வாவுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லி நம்மளோட பார்ட் 1ல் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தன்வாவுக்கு வந்து 2 டேஸ் வந்து ஃபீவர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபீவர்லாம் இல்லை, நார்மலாக இருக்கார். ரொம்ப நல்லா இருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து தன்வா பற்றி கேட்டுட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தன்வா கிட்ட சொன்னப்பையும் வந்து அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் அவருக்கு புரியும். பட் வந்து அவருக்கு ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. பட் வந்து நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் அதை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. அதே போல் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் செஞ்ச ரெசிபீஸை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. அது ரெசிபீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி. அதாவது அவங்கள கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மைதீன் பிவி அவங்க வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருந்தீங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தீங்க. அதே போல் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஜீரா ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அவங்க நேம் எனக்கு தெரில. கண்டிப்பாக நான் பார்ட் 3ல் அவங்களோட நேம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அவங்களும் வந்து நல்லாயிருக்கு ரெசிபி அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூடயே இருக்கீங்க, எனக்கு ஹாப்பினஸும் இருக்கும். நம்மளோட vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக இருக்கிற வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 3 o'clock வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்து மேகம் ஃபுல்லாக மூடிடுமா, மழை எல்லாமே கவர் பண்ணிவிடுமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. இந்த அவுட் வியூவில் பாருங்கள், அங்கே ஒரு குட்டி மலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலையோட கண்டினியூஷனாக. இதுக்கு பின்னாடி நிறைய மலை இருக்குது. பட் வந்து இந்த மேகம் பார்க்கவே விடலை, ரொம்ப பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா கம்பீரமாக நின்றுச்சு. நாங்கள் ஒரு ஸ்டெப்ஸில் மேலே ஏறி நின்றுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணுங்கிறதுக்காக கவர் பண்ணேன். அங்கேயே ஒரு சில ஃபோட்டோஸும் நாங்கள் எடுத்தோம்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பிரையண்ட் பார்க் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைல்லாம் வந்து மொபைல் கேமரா எல்லாமே வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 20.5 ஏக்கர்ஸ் இருக்குது. இதை 1908 வருஷம் மதுரை ஹெச்டி பிரையண்ட்டை சேர்ந்த வன அதிகாரி ஒருத்தர் வந்து திட்டமிட்டு கட்டியிருக்காரு. இதில் வந்து 325 வகையான மரங்கள் இருக்குது, புதர் கற்றாழை இருக்குது, 740 வகையான ரோஸ் இருக்குது, 1857 வகையான யூக்கலிப்டஸ் மரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நர்சரிஸும் இருக்குது. நர்சரிஸில் வந்து போன்சாய் ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. நர்சரி வந்து வீடியோ கவர் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த அந்த மியூசிக்கல் ஏரியாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் அந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த மியூசிக்கல்ஸ் வந்து கூட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து இதில் அங்கேருந்து இறங்கி நடந்து வரவே எங்களால் முடியல. இதில் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொக்கேர் வாக்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து இந்த பார்க் இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்திங்கன்னா இங்கேருந்து இந்த லாஸ்ட் எண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா லேக் இருக்கும். உங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து கொக்கேர் வாக் இருக்குது. கொக்கேர் வாக்லேருந்து பார்க்கில் வந்தீங்கன்னா பார்க் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளில போனீங்கன்னா லேக்கை முடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிடலாம். ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் அது வந்து பார்க்க. இதெல்லாம் வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே பார்க்குற வியூஸ் தான் இது. ரொம்ப அழகான ஒரு இடம் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து வேன்லாம் வேணாம், நான் இப்படியே வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்கும். இதில் நிறைய இந்த பழங்கால மரங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு பார்க் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா வந்து இது சீசன் கிடையாதுல்ல, பூ வந்து எந்த இடத்துலையுமே இல்லை. நான் இருந்த பிக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பூஸ் மட்டும்தான் இருந்தது, மற்ற எந்த பூவுமே இல்லை. எல்லா பூவுமே வந்து இது சீசன் இல்லைம்மா, இப்போ தாம்மா நாங்கள் போட்டிருக்கோம், இன்னும் கரெக்டாக அந்த சீசன் டைமுக்கு வந்து பூவெல்லாம் பூத்துரும், விதையெல்லாம் போட்டோம் பூத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தோம். பட் வந்து தன்வா அப்பாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அவங்களால நடக்க முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே நடந்துகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாலுமே சொன்னேன், நல்லா என்ஜாய் பண்ணலாம். உள்ள என்ட்ரி டிக்கெட் மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா போதும், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போகலாம். ரொம்ப அழகான பிளேஸ் கூட இது. குட்டி இப்போ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் குட்டி குட்டியாக அழகான பூக்கள் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பூவெல்லாம் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடம் ரேராக தான் இருக்குது. பட் வந்து பார்க்கு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே எந்த ஒரு குப்பையுமே இல்லாமல் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. தன்வா ஊஞ்சல் விளையாண்டுட்டே இருக்கார். நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் வெளியே வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்பயும் தன்வா எங்களை விடலை, எங்களை சுற்றி வந்து கவர் பண்ணிட்டாரு. பின்னாடி இருக்கிற அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். மரம்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னா வானத்தையே மறைக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி வந்து கொடைக்கானல் போனவங்களுக்கு வந்து இது ஒரு நீங்கள் இந்த வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். போகாதவங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சப்போஸ் இதுக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்ட் 3 பார்த்துக்கோங்க. பார்ட் 3ல் வந்து நீங்கள் ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பட்ஜெட்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுவோம். என்னோடய பட்ஜெட் வந்து நான் சொன்னேன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் வந்து என்னோடய செலவுக்குன்னு கொடுக்குற பைசாஸை வந்து நான் சேர்த்து வச்சு தான் நான் வந்து இந்த டூரை நான் பிளான் பண்ணேன். டூர் பிளான் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்தது. நான் டார்கெட் கண்டிப்பாக நான் பார்ட் 3ல் தான் சொல்லுவேன். இன்லேஸ் பார்த்திங்கன்னா இது என்னென்னா வந்து சூசைட் பாயிண்ட் தான். இதை க்ரீன்வேல் வியூன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் வந்து 7500 அடி ஆழம் இருக்குது. இதுலேயும் வந்து 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தா தான் வந்து வியூஸ் தெரியும், இல்லைன்னா தெரியாது. எல்லாமே வந்து மேகம் மூடிக்குவான். இதோட தெளிவான பார்வை வந்து 10 to 3 தான். இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த கிளைமேக்ஸ், அப்புறம் வந்து கழுகு படத்தோட கிளைமேக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான வியூ.